கோவையில் மழை வேண்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையில் ஈடுபட்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் நவனி இடையாப்பட்டியைச் சேர்ந்த மருத்துவர் வரதராஜன் உடல்நலக் குறைவால் நேற்று உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். 1 கிலோமீட்டர் தொலைவு வரை நடந்து சென்று அவர் இறுதிச் சடங்கிலும் கலந்து கொண்டார். மறைந்த மருத்துவர் வரதராசனும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் மருத்துவக் கல்லூரியில் ஒன்றாக பயின்றவர்கள். மாணவர்களிடையே பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் நோக்குடன் வேலூரில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் சுருள், ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு சிலம்பங்களை அரங்கேற்றி அசத்தினர். இதேபோல் சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இணைந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக சிலம்பம் சுழற்றி சாதனை படைத்தனர். உழைப்பாளர் நாளான நேற்று தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் அருகே வெட்டவெளியில் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத செயலை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் திராவிட மாடல் அரசு என கூறிக்கொண்டு திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நகராட்சி சார்பில் கொட்டப்பட்டுள்ள குப்பை திடீரென தீப்பிடித்து எரிந்து பக்கத்தில் உள்ள விளை நிலத்துக்கும் பரவியது. இதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை, தென்னை மற்றும் தேக்கு மரங்கள் சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த கொப்பனாப்பட்டி கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற கிராம மக்கள் ஊத்தா, வலை, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி கருவிகளை பயன்படுத்தி மீன்களை அள்ளிச் சென்றனர். நாகூர் அருகே பனங்குடியில் இயங்கி வரும் நடுவண் அரசின் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கப் பணிகளுக்காக நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதை கண்டித்து பனங்குடி பகுதியில் விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினர். இதையடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். எங்கள் வயலில் சாவடி பண்ணால் செய்வோம், அதில் 4 பேர் பிழைப்பாங்க. எதுவுமே கிடையாது. சிபிசிஎல் மட்டும் அவங்க வேலையை நடத்தணும். அதுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கூலி தொழிலாளி விவசாயி யாருமே எதுவுமே பார்க்கல. என்ன செய்யறது? நாங்கள் சோறு இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம்? தீர்வு என்னைக்கு வருதோ எங்கள் பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் இந்த வயல்லாம் இறங்கணும். சிபிசிஎல் நிறுவனம் அவ்வளோ பணம் வச்சுருக்காங்களே, ஏன் இந்த மக்களை கொடுத்துட்டு ஆரம்பிக்க வேண்டியதுனே? ஒன்றும் இல்லாமல் இருக்காங்களா? திருவள்ளூர் மாவட்டம் சீத்தஞ்சேரி கூட்டுச்சாலையில் கடும் வெயில் மற்றும் காற்றின் வேகம் அதிகரிப்பால் அங்குள்ள வனப்பகுதி தீப்பிடித்து எரிந்தது. இதனால் கச்சூர் அம்மம்பாக்கம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.